ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? முதல்ல வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 1/2 hour வரைக்கும் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அப்போ நான் தான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது இந்த கொலான்னு வராமல் ரொம்ப தனித்தனியாக இருக்கும். வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீறி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியுதா, தனித்தனியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலெல்லாம் எப்படி தனித்தனியாக வெண்டைக்காய் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். எனக்கு உரப்பு அதிகமாக வேண்டாங்கிறதுனால கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய்க்கு வலிக்காமல் அதை லைட்டாக கிளறி விட்டால் போதும். ஒரு 5 minutes குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 minutes குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். வெண்டைக்காயில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. டைஜஷனுக்கு கூட அது ரொம்ப நல்லது. இந்த முட்டி வலி, கால் வலி அந்த மாதிரி இருந்தால் அதில் உள்ள பசத்தன்மை நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இனி வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.